நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், இதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்குரியவர் எல்லோருக்கும் தெரியும் குரு பகவான்னு. அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். அவர் எங்கே இருக்கார், யாரை பார்க்குறாரு, யாரோட இருக்கார், யார் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு, இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவரால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள். மற்ற கிரகங்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. முதல்ல உங்கள் ராசியை குரு பார்க்குறதே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி பிரச்சனையை நீங்களே தூக்கி வச்சுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. காரணம், உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. சனி பார்த்தாலே தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்பாடுகள், அதனால் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். அடைக்கி வாசிங்க. குரு பார்க்குறது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், அவரோட செவ்வாய் பகவான் இருக்கார், அவரோட புதன் இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும், ஆம்பிஷன் இருக்கும், எய்ம் இருக்கும். அதை எப்படி நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிற ஒரு பிளானிங் இந்த மாதம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரையா பெருசாக நம்பியிருக்கீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அவர்களால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் நன்மை. உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் எனி இல்லாஸ் உங்களோட தொடர்பு கொள்வாங்க. பேசுகிறதுக்காக தொடர்பு கொள்வதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சேர்ந்து இருப்பதற்கோ நிறைய உண்டு. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், இந்த பயணமும் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நல்லவர்கள் கெட்டவர்களை அனலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. கிரகம் நமக்கு ஃபேவராக இருக்கும்போது நீங்கள் மூவ் ஆகுங்க. நிறைய சர்ச் பண்ணுங்கள், நிறைய தேடுதல் என்பது நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், ஆட்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இது எல்லாம் நடக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலேன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதம் சேலாகும். நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சோ, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருந்துச்சோ, அது அத்தனையும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் டிலே மேரேஜ், உங்களுக்கு திருமணம் நடக்கலை, மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குறைஞ்சபட்சம் என்கேஜ்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி சூரியன் இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. ஸோ நீங்கள் ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யாராக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும், லாபத்தை கொடுக்கும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது. நாங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், என்டர்பிரனராக வரணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் சனி பகவான் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார், பெரிய நன்மை. அவரே 10ஆம் இடத்தை பார்க்குறது இன்னுமே நன்மை. ஆனாலும் உங்கள் சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கார். இது எதை சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நல்ல வேலையில் இருந்தால் கூட அந்த வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுங்கிறத தான் சொல்லுது.
இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, அது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டத்தை கிரகங்கள் மாறி மாறி காமிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் சனி பகவான் நல்ல ஜாபை உங்களுக்கு கொடுக்குறாரு. வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலையை அவர் உருவாக்குவார். இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போக வேண்டிய சுச்சுவேஷன், எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லாத சூழ்நிலைகள், இதையெல்லாம் சுக்கிர பகவான் உருவாக்குவார். அதெல்லாம் ரெண்டும் கலந்து கெரியரில் இருக்கிறதுனால அடக்கி வாசிங்க. ரொம்ப ரொம்ப நிதானம். உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை, பட் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது இருக்குது. சப்பார்டினேட்டும் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. இந்த மாதத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷனும் பரவாயில்ல. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனில் தந்த சேல்ஸ் இருக்குது. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இந்த மாதம் உண்டு. ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பெருசாக க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, உங்களுடைய நோய் இந்த பங்குனி 11ஆம் தேதிக்கு அப்புறம் குறைவதற்கான வாய்ப்பு, நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் மருந்து மாத்திரை அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நோய் மட்டும் இல்லை, பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்களோ, எதிர்பாராத விதமாக இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் கிரகங்களால் உண்டு. எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு தீமையை செய்துன்னா அதே கிரகம் நமக்கு ஒரு நன்மையும் செய்யும். அதே போல் ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதே கிரகம் தீமையும் செய்யும். இதுதான் ஜோதிடம். ஸோ மாறி மாறி தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே கிரகங்கள் பலனை செய்யுது. ஸோ இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது இருக்கார். யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறீங்க, நீண்ட தூர சில யாத்திரை போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீண்ட நெடுங்காலமான உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் நம்மளால் கிட்ஸை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாட்ரி டிக்கெட் வாங்கிறது, ஷேரில் அது மட்டும் இல்லை ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே நார்மலாகவே பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஆக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டிலே உங்களுக்கான ப்ராஃபிட் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் நல்லா இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் கூடும். புதுசாக ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும். இந்த மாதம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். எலெக்ஷன் டைம் அடக்கி வாசிங்க. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்புகள், மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை எல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். வேலை வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.